Hello friends, welcome to Sai Karthi Education. In the video, we will Python control structures. Control structures usually flow of control, flow of execution control statements control structures. This broadly two categories: conditional statements and unconditional statements. Under conditional statements, we have two categories. One is called as selection or branching, decision making statements. Then another category is looping or iterative statements. So, under selection we have three styles of notations. That is if we have, then if else also there, then if, elif, else. இந்த மாதிரி three different styles-ல selection statements யூஸ் பண்ணிக்கலாம். Looping-ல for and while ரெண்டு ஸ்டைல் இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா certain set of statements repeated-ஆ execute ஆயிட்டு இருக்கும். அதுதான் நம்ம looping அப்படின்னு சொல்றோம். Then unconditional statements என்ன அப்படின்னா அந்த கண்டிஷன் எதுவும் செக் பண்ணாமலே நம்ம flow of control-ல சேஞ்ச் பண்றோம் இல்லையா, அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்றோம் இல்லையா, அதுதான் unconditional statements அப்படின்னு சொல்லுவோம். இதுல flow of control-னா என்ன அப்படின்னா யூசுவலா ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு 10 lines இருந்துச்சுன்னா 10 lines one by one execute ஆகும். அதுதான் flow, sequential flow அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த flow change பண்ற statements தான் என்னது control structures. சில சிச்சுவேஷன்ல ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் ஒரு certain block execute பண்ணா போதும், otherwise அந்த block execute பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்லலாம் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல. இந்த கிளாஸ்ல இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம், இந்த செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸை மாத்திரம் தாங்க நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதாவது if, if else and if, elif, else. இந்த மூணு கேட்டகரி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டைல் if. ஓகே, இதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா if test condition, this is called true block அப்படின்னு சொல்லலாம். if block statements, then followed by other statements. இது என்ன ஆகும்னா இந்த டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும்தான் if block எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் அது எக்ஸிக்யூட் பண்ணாம அதர் பிளாக்ஸ் அதர் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அவ்வளவுதான். இது என்னன்னா if, சிம்பிள் if அப்படின்னு சொல்லுவாங்க. இது ட்ரூனா என்ன பண்ணும் அதை மட்டும் தான் நம்ம சொல்றோம். அவ்வளவுதான். ட்ரூனா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அது ஃபால்ஸ் அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணாம ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் இருக்குங்க, இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தான்ல இண்டென்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன அப்படின்னா இப்போ அதர் லாங்குவேஜஸ் C, C++லாம் என்ன பண்ணுவோம், கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி ஒரு பிளாக்கை ஐடென்டிஃபை பண்ணுவோம், எங்க ஸ்டார்ட் ஆகுது எங்க எண்ட் ஆகுதுன்னு. இங்கே நம்ம கர்லி பிரேஸ் யூஸ் பண்ண போறது இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்றோம், எவ்வளோ ஸ்பேஸ் நீங்க விட்டுருக்கீங்க அதுதான் இதுல இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒரு 4 ஸ்பேஸ் கேரக்டர் ஸ்பேஸ் விட்டுருந்தீங்கன்னா செகண்ட் லைனுக்கும் அந்த பிளாக்குக்குள்ள இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி 4 கேரக்டர் ஸ்பேஸ் லீவ் பண்ணி நீங்க ஸ்டேட்மெண்ட்ஸை டைப் பண்ணணும். அதை வச்சுதான் if பிளாக் எது அப்படிங்கறத அந்த ப்ரோக்ராம் ஐடென்டிஃபை பண்ணிக்கும். வாங்க நெக்ஸ்ட் கோடிங்ல சொல்றேன். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க. a equal to 20, b equal to 10. ஓகே, இதுதான் கண்டிஷன் a greater than b. ஓகே, as per syntax இது உங்களுக்கு if statement, else இதெல்லாம் ends with what, colon அப்படின்னு சொல்லுவாங்க. followed by if block இருக்கும். So if a greater than b, இதுதான் கண்டிஷன். இந்த கேஸ்ல a 20, b 10. So definitely 20 is greater than 10. கண்டிஷன் உங்களுக்கு true. ட்ரூனா நான் என்ன சொன்னேன், இந்த ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இங்க பாருங்க ரெண்டும் ஒரே காலம் பொசிஷன்ல தான் நம்ம டைப் பண்ணியிருப்போம். இங்க 4 ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இங்கேயே 4 ஸ்பேஸ். அதுதான் இம்பார்ட்டன்ட்டுங்க. அதான் இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ட்ரூ இருக்கிறனால உங்களுக்கு என்ன ஆகும்னா if பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஆஃப்டர் தட் ஆஸ் யூஷுவல் அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு அவுட்புட் என்ன வருது அப்படின்னா a is greater than b ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வருது. தென் இன்சைட் if, we are now inside the if block, inside if. after executing these two lines உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா outside statements execute ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் outside if block. இதுதான் இந்த கோடிங்கோட ரிசல்ட். இது இந்த கேஸ் பாருங்க, அதே ப்ரோக்ராம் தான், பட் வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். a 10, b 20. ஸோ if a greater than b அப்படின்னா 10 greater than 20 கண்டிஷன் உங்களுக்கு ஃபால்ஸ் ஆயிடுது. ஃபால்ஸ் ஆகும்போது உங்களுக்கு if பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. இதை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கு, ஸ்டேட்மெண்ட் அவுட்சைட் if பிளாக். அவ்வளவுதான். ஸோ ஒரே ஒரு லைன் மட்டும் தான் உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இதுதான் சிம்பிள் if இன் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க if else syntax. if else syntax என்ன பண்ணும் அப்படின்னா if test condition, it ends with colon followed by if block statements.
then else again colon இருக்கு நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, then else block statement. அவ்வளவுதான், இது ரொம்ப சிம்பிள் தான். இது true means if block execute ஆகும், false means else block execute ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. A20 அதே எக்ஸாம்பிள் தான் எல்லாத்துக்கும் சொல்றேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். if a greater than b, அப்போ 20 greater than 10 கண்டிஷன் ட்ரூ உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ ட்ரூ அப்படின்னா இந்த பிளாக் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரிமைனிங் எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது, a is greater than b அப்படிங்கிற அவுட்புட் வருது. இதே வந்து வேல்யூஸ் நீங்க மாத்தி கொடுத்தா என்ன வரும் பாருங்க. a10 b20 கொடுத்துருக்கிறேன். செக் த கண்டிஷன். 10 greater than 20 condition என்ன ஆகுது, false ஆகுது. falseனா உங்களுக்கு else block execute ஆகும், இது execute ஆகாது. so இந்த else block மாத்திரம் execute ஆகும். so what we are getting is b is greater than a அப்படிங்கிற ஒரு output கிடைக்குது. then next பாருங்க, if elif else அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். இது வந்துட்டு if test condition 1, ஓகே, இது இந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ யூஸ் பண்ணும் அப்படின்னா, அது மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம் பாருங்க, கண்டிஷன் 1, தென் கண்டிஷன் 2, கண்டிஷன் 3, இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஸோ if test condition 1 வந்து செக் பண்ணுறோம், இது ட்ரூ அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அது ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் elif ஸ்டேட்மெண்ட் வந்து elif, சரிங்களா, நாட் else if, elif ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். So where we are checking another condition. If it is true அப்படின்னா statements இந்த block execute ஆகும். Again one more test condition. If it is true அப்படின்னா இது execute ஆகும். இது எதுவுமே உங்களுக்கு true ஆகல அப்படின்னு சொன்னா else block execute ஆகும். So வந்துட்டு இந்த ஸ்டைல்ல எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு ifக்கும் if can have multiple elif. எத்தனை elif வேணாலும் இருக்கலாம், பட் ஒரே ஒரு else block தான் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. then at a time வந்துட்டு ஒரே ஒரு பிளாக் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும் according to the condition. இது எக்ஸிக்யூட் பண்ணா ரிமைனிங் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, இது எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஏதாவது ஒரு பிளாக் மட்டும் தான் இதில் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் if elif ஓட சின்டாக்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராமல் பார்த்துக்கணும், ஏன்னா மல்டிபிள் கண்டிஷன் இதெல்லாம் போடுறதுனால அதை பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். a equal to 20, b equal to 10. okay, first condition a greater than b. so 20 greater than b, definitely இது condition true தான். so நமக்கு என்ன output கிடைக்கும் அப்படின்னா a is greater than b இதான் output. so இந்த கேஸ்ல இந்த block execute ஆகாது, இந்த block execute ஆகாது. நோட்டீஸ் பண்ணீங்களா, ஒரே ஒரு block மட்டும்தான். இப்போ values நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் பாருங்க, a 10 b 20. இப்போ if a greater than b, அப்போ 10 greater than 20 condition false. கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னோடனே இங்கே வந்து அடுத்த கண்டிஷனை செக் பண்ணுது. ஸோ இது ஃபால்ஸ் உள்ள வராது. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்ன இருக்கு பாருங்க, b greater than a. ஸோ இப்போ வந்து 20 வந்து greater than 10. ஸோ 20 greater than 10 அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. ஸோ ட்ரூ இருக்கும்போது உங்களுக்கு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது, பழையபடி எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஆன்சர் வாட், b is greater than a. ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி பாருங்க, a equal to 10, b equal to 10 ரெண்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி உங்களுக்கு ஃபால்ஸ். ஃபால்ஸ் அப்படின்னா இது எக்ஸிக்யூட் ஆகாது. அகெயின் இங்கே வரும், இது இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம், b greater than a, again false. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி எல்ஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட். என்ன சொன்னேன், எந்த கண்டிஷனும் உங்களுக்கு ஓகே இல்லை, ட்ரூ இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வாட் இஸ் given in else block, both numbers are equal. so we are getting the output, both numbers are equal. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு எக்ஸாம்பிளை வச்சு 3 கேட்டகரிக்கும் பார்த்துருக்குறோம். தட் இஸ் இஃப்னா என்ன, இஃப் எல்ஸ்னா என்ன, தென் இஃப் elif else அப்படிங்கிற ஒரு 3 கேட்டகரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேங்களா, டு see more videos. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து while forலாம் உங்களுக்கு நான் நடத்துகிறேன். தேங்க்யூ, பபாய்.